ஹாய் கைஸ், வெல்கம் டு ரோஹித் கேமிங் தமிழ். நம்ம என்ன பண்ண போகிறோம், நீ வந்து பே பேக் டூ தான் பார்க்க போகிறோம். அவசரமாக வீடியோ இப்போ லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த கேம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பயங்கரமான வயலன்ஸான கேமு இந்த கேமு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கேம் பார்த்தீங்கன்னா வந்து ஜிடிஏ வைஸ்டி இப்போ அதுக்கு மேலே கூட வைலன்ஸ்லாம் இருக்கும். இதில் ஜிடிஏ வைஸ்டி மேலே வைலன்ஸ்லாம் இதில் ரொம்ப வைலன்ஸான கேம் தான் இது ஒரு மல்டிப்ளேயர் கேம் மல்டிப்ளேயர் மோடு உண்டு. இது அதுமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேம்பெயின் ஸ்டோரி இந்த மாதிரி சேலஞ்சு அதெல்லாம் உண்டு. ஸோ ஃபஸ்ட்டு கஸ்டமைஸ் பண்ணிடுவோம் நம்ம கேரக்டரை. இல்லைனா அது இவ்வளோ குண்டாக என் கேரக்டர் கொடுத்துருக்கீங்க, இல்லைனா மூஞ்சிது நல்லா கேவலமாக இருக்குல்ல. நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கேரக்டர் பார்த்தீங்கன்னா இது கஸ்டமைஸ் பண்ணிடுவோம். அதில் பார்த்தீங்கன்னா அடிதண்டி சண்டைங்கிற மாதிரி ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். பயங்கர வயலன்ஸான கேம் இது. இந்த கேம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாக இருக்குது, பே பேக் டூன்னு போட்டிங்கன்னா வரும். நீங்களும் இந்த கேம் ஏற்றி விளாடுங்க. செம்ம வயலன்ஸான கேம் கைஸ் இது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஹேரை மாற்றுவோம். ஹேர் சத்தியம் ரொம்ப இந்த ஹேர் நல்லாயிருக்கு. பிளாக் வச்சு விட்ருவோம் ஹேரில். ஹேர் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போவுமே கருப்பு முடி தான், இல்லை இது மாதிரி இருக்குது. இப்போ சரியாக இருக்குது ஈஸ். இது இந்த ஹேர் ஸ்டைல் தான் ஆல்மோஸ்ட் நானும் இந்த ஹேர் ஸ்டைல் தான் வச்சுருந்தேன். இப்போ மாற்றிட்டேன் ஈஸ், நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு. நானும் இந்த ஹேர் ஸ்டைல் வச்சுருந்தேன் உண்மையாகவே. இப்போ பார்த்தீங்கன்னா மாற்றிட்டேன். தாடியில் வைக்க முடியுது பாருங்கள், இது நல்லா இருக்குது ஈஸ், இது நல்லாயிருக்கு. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா வந்து ஃபேட்டை நல்லா குறைச்சி விட்ருவோம். ரொம்ப குண்டை கொளுத்து போயிருக்கேன், வேணாம். ஏஷியனாக இருக்குமா, ஏஷியன் கொடுத்து விட்ருவோம் நீ தான். ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா அவன் பாடி எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இன்னும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி குண்டாக இருக்கான். ஸோ அவனோட எதான் சொல்ல, அவன் ஹார்ட்டை பார்த்தீங்கன்னா நல்லா குறைச்சி விட்ருவோம். 4 கரெக்டாக தான் இருக்குது. இன்றைக்கி இவ்வளோ ஃபேட்டாக இருக்கான். சைஸை ஃபஸ்ட்டு சைஸை குறைக்கணும் ஃபஸ்ட்டு. குறைச்சி விட்டாச்சு. இப்போ எப்படி இருக்கான் பார்ப்போம். இன்னும் பார்த்தீங்கன்னா அவன் கஸ்டமைஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் இவ்வளோ கஸ்டமைஸ் பண்ண வச்சுருக்கீங்க, என்னடா அது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஸ்கின் கலர் நல்லா ஒயிட்டாக உங்கள் பாருங்க, கொளுத்து போயிருக்கான். ஏன்டா இப்படி இருக்க. நல்லா ஃபஸ்ட்டு ஃபேட்டை குறைக்கணும், மசிலையும் நல்லா குறைச்சி விட்ருணும். இப்போ தான் ஓரளவுக்கு நல்லா வந்து இப்போ தான் ஓரளவுக்கு நல்லா இருக்கான். ஹைட் நமக்கு தேவை. ஹைட்டு பார்த்தீங்கன்னா இது வச்சு விட்ருவோம். இது கரெக்டாக இருக்கும். ஹைட்டு நமக்கு செஸ்ட்டு சைஸையும் நல்லா குறைச்சி விட்ருவோம். இப்போ தான் ஒல்லியாக இருக்கேன். நானும் ஒல்லியானவங்க. நீங்களும் யாரெல்லாம் ஒல்லியாக இருக்கீங்களா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் ஒல்லியாக இருக்கிறேன். ஸ்கின்னி கை தான். நானும் ஸ்கின்னி கைஸ்லாம் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க கைஸ். வெயிஸ்ட்டுலாம் எல்லாத்தையும் குறைச்சி விட்ருவோம் கைஸ். இன்னும் கொஞ்சம் லைட்டாக மசில்ஸ்லாம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது கைஸ். கேரக்டர் ஒர்க் நல்லாவே பார்த்தீங்கன்னா வந்து கஸ்டமைஸ் பண்ணிட்டேன். ஸோ நெக் சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது பாருங்கண்ணா. கழுத்தே பாருங்கள் எவ்வளோ பெருசாக வச்சுருக்கானு. ஸோ எல்லாம் குறைச்சி விட்ருவாங்க. நெக் சைஸ் இன்னும் கொஞ்சம் பெருசாக. ஏன்னா அது இப்படி இருக்குன்னு கழுத்து. ஏன்னா அது கைஸ் நான் கேம் பிளேயில் போய் பார்த்துருவோம். நம்ம கேம்பெயின் கொடுத்துருவோமா, கேம்பெயின் குரூக்கா இதுன்னு இது பார்த்தீங்கன்னா ஒரு தடவை ஆடி விளாட்ன கைஸ். இது பார்த்தீங்கன்னா இந்த கேம் எப்படி இருக்குன்னு சும்மா விளாடி பார்த்தேன். 1 Man Army போட்டிருக்கு, சும்மா விளாடி பார்த்தேன் கைஸ். ஸோ ஸ்டோரி ரெடி ஆர் நாட் அப்படின்னு இருக்குது. ஸ்டோரி மோடே போயிருவோம். நம்ம ஆன்சர் த 4 கால்ஸ். இது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, இந்த கேம் நான் வந்து போன வருஷம் அதாச்சும் சேனலில் ஆரம்பிக்கும் போதே ஆடி இருக்கேன். ஆனால் நம்ம சேனலில் அப்போ போட்டதில்லை. போன வருஷம் 2024 ஸ்டார்டிங்கில் இது நான் விளாண்டேன் இந்த கேமை. ஸோ இன்னும் கேரக்டர் கொஞ்சம் லைட்டாக கஸ்டமைஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு மாதிரி இருக்காங்க கீஸ், கஸ்டமைஸ் பண்ண வேண்டியது இருக்குது கீஸ். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம எண்டு கொடுத்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னா வெளியே போயிடுவோம். ஸோ இந்த கேம் என்னதான் வாட்சாடா என்னடா நெட் ஆஃப் பண்ணி வச்சுருக்கு. என்னடா ஆட் பார்க்க இருங்க கீஸ், என்னென்னு பார்த்து நாய்களா அதெல்லாம் கொஞ்சம் ஓவராக தெரில கைஸ். நான் நெட்டை ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் கைஸ். இங்கே பாருங்கள், அப்பயும் ஆட போடுறானுங்க பைத்தியக்கார பசங்க கைஸ். இதெல்லாம் ஓவர் சத்தியமாக. என் ஒய்ஃபைவே ஆஃப் பண்ணி வச்சுட்டேன், டேட்டாவே ஆஃப் பண்ணி வச்சுட்டேன், ரெண்டுத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். அப்பயும் பாருங்க கைஸ், இவங்களாம் ஆட போடுறானுங்க. இப்படி இவங்களாம் ஆட போகிறேன் என்ன டெக்னாலஜியோ தெரில. ஆடு போட ஆரம்பிச்சிட்டானுங்க. டேட்டா இல்லாமல் ஆட போடாதுங்க. இப்படி டெக்னாலஜிலாம் வளர்த்துட்டானுங்க கைஸ். பாருங்களேன் இவ்வளோ பெரிய டெக்னாலஜி பாருங்களேன். உடனே சொல்லுவாங்க டெக்னாலஜியா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. என்ன பண்ணி வச்சுட்டானுங்க பாருங்களேன். செஸ்ட்டு சைஸ் தான், செஸ்ட்டு சைஸ் போல் இருக்குது. நம்ம நல்லா குறைச்சி விட்ருவோம். நல்லா ஒல்லியாக இருக்கணும். நம்ம ஹெட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் லைட்டாக அது சரியில்லை. நம்ம ஓவரால் கொடுத்துட்டு போய் இது ஃப்ளாட்டா, இதுதான் ஃப்ளாட்டு ஹார்ட். இது அவன் மவுத்து போல் இருக்குது. இங்கே பார்க்கணும். முழுசாக பார்க்க கொடுக்குறேன் என்ன நீ பார்த்தீங்களா. இவர் ஹார்ட் சைஸ் வேறு இருக்குப்பா. ஒழுங்காக கொடுத்துட்டு ரவுண்டா 4 ஸ்கொயர். என்ன நடக்குதுங்க, என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க. ஐ எம் ஏஷியன் நாட் ஆஃப்ரிக்கன். ஓகே என்ன அது ஆஃப்ரிக்கன் கொடுத்தா ஒரு மாதிரி வாயை ஒரு மாதிரி அப்படிங்கிறான். தம்பியாச்சு ஆஃப்ரிக்கன் பிடிக்காத அவனுக்கு உருங்கிற. தம்பி இங்கே பாடுறா, பார்க்கவே மாட்டேங்க. ஆமாம் ஈஸ் ஒரு மாதிரி உருங்குறான். இங்கே பாருங்க ஸ்மூக்கெலாம் ஒரு மாதிரி. அது நம்ம ஏஷியன் தான் எப்போவுமே. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ அது ஐஸ் கலர் பாருங்களேன். நம்ம பிளாக் கொடுத்துருவோம். ஃபுல்லாக இந்தியன் தான் நம்ம எல்லாமே. இந்தியா இப்போ பார்த்தீங்கன்னா இயர்ஸ்
அதெல்லாம் கரெக்டாக இன்னும் ஒரு மாதிரி இருக்காங்க ஈஸ், கவனிச்சு பாருங்களேன். இன்னும் ஒரு மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அவங்க பார்த்தீங்கன்னா கழுத்து சைஸ் பாருங்கள், இது எப்படி சேஞ்ச் பண்ணுறது தெரியல, இன்னும் ஒரு மாதிரி தான் ஈஸ் இருக்குது. ஹெட்டு போய் பார்த்தா தெரிஞ்சுங்க, பாடியில் போய் பார்த்தா தெரிஞ்சிடும். இதோ இந்த இந்த கருமமா ரேண்டம் ஈஸ். ஓ கேரக்டர் மாற்றுறது போல இருக்குது. பெலிம்ஷஸா அப்படின்னா என்னது அது எனக்கே தெரில. கண்டுக்கிறது நோண்டி விட்டுற போகிறான். அடுத்து அசிங்கமாக இருப்பான் பார்க்க ஹெட்டு. ஸோ மவுத்துக்கிட்ட பார்த்தா அவன் கழுத்து தாங்கி ஒரு மாதிரி இருக்குது. சீக்ஸ் தானே அது பேர். சீக்ஸ்னால் இது ஜாலைன் எங்கே கீஸ் இருக்குது, ஜாலைனே காணும், எங்கே இருக்குதுன்னு தெரில. சின்ன ஜா இங்கே இருக்குது. ஐயோ ஜா பாருங்க ரொம்ப அப்படிங்கிறான். நமக்குலாம் ஜாலைன் எப்போவுமே இப்படி தான் இருக்கும். என் ஜாலைன் இப்படி தான் கீஸ் இருக்கும். ஸோ அவ்வளோதான் இருக்குது போல இருக்கு. வேறு ஒன்றுமே இல்லை சேஞ்ச் பண்ணுறதுக்கு. நம்ம ரெடியாக நாட் கொடுத்துட்டு ஒழுங்காக போயிடுவோம். இந்த கேம் பார்த்திங்கன்னா ரொம்ப வயலன்ஸான கேம், சத்தியமாக பயங்கர வயலன்ஸோட இந்த கேம் வச்சுருக்காங்க கீஸ். இன்னொரு மாதிரி இருக்கான்னு தான் பார்த்துக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை, அப்புறமா பார்த்துக்கலாம். ஸோ என்னோட பழைய ஃபோனெல்லாம் இந்த கேம் நான் வச்சுருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா கேரக்டர் பக்காவாக மண்டை ஒரு மாதிரி சின்னதாக இருக்குது, கவனிச்சிங்களா? ஸோ இது உள்ள மிஷின்ஸ்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேன்ஸ் என்னது நிறைய வெஹிக்கிள்லாம் இருக்கும், அதெல்லாம் அதுக்குள்ளே நம்மலாம் வந்து போனோம்னா அதில் போய் ஏறி உட்காந்துக்கலாம் போல இருக்குது. நம்ம ஒரு டிரைவர் ஆகணுமா, ஒரு நல்ல டிரைவர் ஆகணுமா, அதுக்காக எதுவும் இடத்துக்கு போய் எதுவும் வண்டியை போய் எடுக்க சொல்கிறானுங்க. என்னடா இங்கே வந்துட்டோம். கேம் கிராஃபிக்ஸ் நல்லா இருக்குது. இந்த கேமில் கிராஃபிக்ஸ் ரொம்ப நல்லா தான். ஸோ ஓரளவுக்குலாம் நான் ரொம்ப அட்டகாசமாக கிராஃபிக்ஸ். அப்பாடி என்ன இடம்டா சாமி இது. அங்கே ஏதோ ஷார்ட் கன் இருக்குது. அடி நம்ம ஏதோ ஷார்ட் கன் எடுத்து கார் வச்சு அப்படியே எடுத்துட்டோம். இப்போ அதை அப்படியே ஷூட் பண்ண சொல்லுவாங்களோ, டம்மிஸ்லாம் அப்படியே ஷூட் பண்ண சொல்கிறானுங்க. போடா என்னது கில்லிங் அண்ட் இன்ஜூரிங் பீப்புள் காப் டஸ் நாட் டேக் ஈஸி. ஐயோ கைஸ், நம்ம அந்த டம்மிஸை ஷூட் பண்ணுறதுக்கு போல பீப்புளை போய் ஷூட் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணிட்டானுங்க, நமக்கு வாண்டர் லெவலாம் தர ஆரம்பிச்சிட்டானுங்க. சார் விட்டுருங்க சார், எனக்கு தெரியாது சார், என் அப்பா எல்லாம் வெடிச்சிருச்சு. அது தம்பி இரு தம்பி எல்லாம் வெடிச்சுக்கிறேன் போட்டு அவ்வளோதான் போட்டு. இந்த கேமோட எய்மிங் சிஸ்டம் நல்லாயிருக்கும், அதனால் கொஞ்சம் ஈஸியாக எய்ம் பண்ணலாம். ஜிடிஏ வேஸ்ட்டிலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சீக்கிரம்டா அடுத்து வந்து ஏதோ கிரனைட்டை போய் எடுக்க சொல்கிறானுங்க. அந்த கிரனைட் இருக்குது, அந்த கிரனைட் எடுத்துகிட்டு இப்போ இங்கே அப்படியே இந்த கோட்டை தாண்டி அப்படியே வீசணும் போல இருக்குது. வீசிடுவோம். போடு கிரனைட்டை, போடு தக்காளி. சூப்பராக இருக்குது. இதுன்னு ஏதோ இன்ஃபர்மேஷன் மாதிரி கொடுத்துருக்கானுங்க. என்னது 6 கிரனைட் ஸ்கில் டம்மிஸா? 6 கிரனைட் போடணும். 3 கிரனைட்லேயே முடிச்சிட்டலாடா. இப்போ என்னாச்சு, நைஸ் ஒன். இப்போ நமக்கு வந்து 20,000 பாயிண்ட்ஸ் தந்துருக்காங்க. அதாச்சும் வந்து நமக்கு 2 லட்சம் கொடுத்து இந்த ஸ்டோரி மோடு படி பார்த்தா நம்ம 2 மில்லியன் சம்பாதிச்சா தான் இந்த லெவல் முடியும். ஸோ இப்போ தான் நமக்கு இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா வந்து 2K கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிள்ஸை நீங்கள் ஷூட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் காசு கிடைக்கும் உங்களுக்கு. ஷூட் பண்ணிக்கிட்டே போல இன்ஃபினிட்டி புல்லட்ஸு. ஸோ இந்த கேமில் கொஞ்சம் சீக்ரெட் கன் லொக்கேஷன்ஸ்லாம் இருக்குது. அந்த கன் லொக்கேஷன்லாம் போனால் கொஞ்சம் லைட்டாக கஷ்டமாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் கார் நமக்கு தேவைப்படும். இந்த கார் கூட பார்த்தா லம்போர்கினி தான். நம்மளால் அந்த லம்போர்கினி இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துக்கு ஈஸியாக போக முடியும். ஸோ இப்போ தான் நம்ம 10% சம்பாதிச்சிருக்கோம். 2 மில்லியனில் 2K தான். அதாச்சும் வந்து நம்ம இல்லை 200K தான். இப்போ தான் அதாச்சும் இப்போ தான் நம்ம வந்து இது அது என்ன சொல்கிறது, டே இருங்கடா. ஐயோ இப்போ 10% சம்பாதிச்சிருக்கோம். உண்மையை சொன்னால் போலீஸ் கார் ஃபாஸ்ட்டாக போகும். இந்த கார் எடுத்துருவோம், போலீஸ் கார் எடுத்துருக்கோம். போலீஸ் கார் எடுத்தால் அரெஸ்ட் பண்ண வருவாங்க. அதான் கொஞ்சம் பிரச்சனை பாருங்கள். வந்துடுவானுங்க. அவுட் டேரி டேக்கிங் போலீஸ் கார்ஸ் அப்படின்னு வந்துடுவானுங்க. அதெல்லாம் கண்டுக்காமல் இந்த கேமில் வாண்டட் லெவல்லாம் ரொம்ப ஈஸி. ஸோ நீங்கள் சும்மா இங்கே பாருங்கள், அதுக்குள்ளே வாண்டட் லெவல் ஒரு 5 செகண்டில் வாண்டட் லெவல் பேர் தான். அதாவது இந்த கேமில் வாண்டட் லெவல் ரொம்ப ஈஸி. உங்களுக்கு 6 ஸ்டாரே இருந்தால் கூட 1 ஸ்டார் மாதிரி தான் துரத்துவானுங்க. ஏன்னா கொஞ்சம் லைட்டாக எப்படி இருக்குன்னா கொஞ்சம் லைட்டாக அக்ரெசிவாக துரத்துவாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. மிச்சபடி நீங்கள் சும்மா இருந்தீங்கனாலே போதும், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாண்டட் லெவல்லாம் போயிடும். ஸோ அதான் இந்த கேமில் பார்த்தீங்கன்னா வந்து வந்துட்டோம் கீஸ். இந்த இடத்துக்கு இங்கே ஒரு மினி கன்னும் கிரனைட்டும் வச்சுருப்பானுங்களாம் இதெல்லாம் எடுத்துருவோம் கீஸ். ஸோ பார்த்தீங்கன்னா அதில் வேறு ஒன்றும் இல்லை இதில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ்கார் எடுத்துகிட்டு நிறைய கன் லொக்கேஷன்ஸ் இருக்குது. இந்த மினிகன் எடுத்துகிட்டு ஏதாச்சும் வண்டி இந்த மாதிரி சுட்டிங்கன்னா அப்படியே பணம் சல்லுன்னு அப்படியே ஏறும் கீஸ். ஆனால் புல்லட்டும் சல்லுன்னு வரையும். அதான் கீஸ் பிரச்சனை. இதை வச்சு நீங்கள் பீப்புளை சுட்டிங்கன்னா போதும், ஒரு காலி ஒரு புல்லட் அவ்வளோதான் முடிஞ்சது கீஸ். என்னன்னா அவங்க தண்ணிக்குள்ளே இந்த கேமில் அவங்களால தண்ணிக்குள்ளே ஸ்விம்மிங் அடிக்க முடியாது. இந்த கேம் நான் போன வருஷம் ஆடி இருக்கேன், நல்லாயிருக்கும் கீஸ் இந்த கேம். ஆனால் நான் இந்த வருஷம் தான் ஃபுல்லாக எப்படி விளாடணும் ஃபுல்லாக கற்றுக்கிட்டேன். அதாச்சும் ஃபுல்லாக கற்றுக்கிட்டேன். இன்னும் போன வருஷம் நான் சும்மா இந்த ஊர் சுற்றுறது, இந்த கன் எடுத்துகிட்டு அது சும்மா போட்டு சொல்கிறது, அந்த மாதிரி வேலை தான் பார்த்துட்டு இருப்பேன் நான்.
ஸோ அதான் நான் ஃபுல்லாக பண்ணுவேன் கீஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பணம் சம்பாதிக்கணும் அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. $2 மில்லியன் இதில் சம்பாதிக்கணும். இது முடிச்சதுக்கப்புறமா கேம்பெயின் ஒன்று இருந்துச்சு, அதை ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா இதுக்கப்புறமா அதை முடிப்போம். அந்த பஸ்ஸை சுட்டாதான் இங்கே சிக்கல காசு சல்லுன்னு ஏறும். இப்போ கிரனைட் போட்டால் போதும், பஸ்ஸில் நீங்கள் மேலே கிரனைட் போட்டிங்கன்னா போதும், காசு கண்ட மணி ஏறும். அவ்வளோ காசு கிடைக்கும். நீங்கள் பஸ்ஸெல்லாம் அட்டாக் பண்ணிங்கன்னா பஸ்ஸெல்லாம் சூப்பர். அதுவும் நீங்கள் உங்களுக்கு இந்த கேமில் உங்களுக்கு பிஸ்டல்லாம் அன்லிமிட்டட் ஆமோஸ். ஸோ அதனால் பயங்கரமாக இருக்கும் இந்த பே பேக் 2ல். இந்த கேம் பார்த்தீங்கன்னா பயங்கர வயலன்ஸோடு இருக்கும். GTA Vice City வயலன்ஸ்லாம் இருக்கும், அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் இந்த கேமில் கிராஃபிக்ஸ் செம்மையாக இருக்கும். GTA Vice Cityனா GTA Vice City டெஃபினேஷன் நமக்கு லாக் ஆகும், ஆனால் இதில் லாக் ஆகாது. கிராஃபிக்ஸ் அவ்வளோ சூப்பராக இருந்து கூட பாருங்கள், அவ்வளோ சூப்பர் அப்படியே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நான் தூக்கி போட்டு ஐயோ தம்பி விட்டுருங்க தம்பி இருங்க. நம்ம கிராஃபிக்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் கூட்ட முடியுதா பார்ப்போம். ஆட்டோமேட்டிக்கில் இல்லை, ஃபுல்லாக ஹை குவாலிட்டியில் தான் இருக்குது எல்லாமே. இதெல்லாம் நான் வச்சுருந்தேன், டேபெல்லாம் வச்சுருந்தேன் கீஸ். டேப்லலாம் ஆடுவேன். அப்போலாம் எனக்கு வந்து லைட்டாக இந்த கேமே ஆகும். இப்போ பாருங்க அப்படியே வெறித்தனமாக இருக்குல்ல, கிராஃபிக்ஸ்லாம் சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கீஸ். இந்த கேம் ஃப்ரீ தான், நீங்கள் ப்ளே ஸ்டோரில் வாங்கிக்கலாம். GTA கேம்ஸ் மாதிரி இல்லை, இந்த கேம் ஃப்ரீ. ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேம் 100 MB தான் நம்ம இருக்குது. ஸோ ஈஸியாக வாங்கி நீங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி இந்த கேம் விளாட்லாம். சூப்பராக இருக்கும் இந்த கேமு, ரொம்ப வயலன்ஸான கேம் இது. நிறைய பேருக்கான GTA Vice City டெஃபினேஷன் லாக் ஆகுதான், ஆனால் என்ன மாதிரி ஆளுங்களுக்குலாம் இந்த கேம் கரெக்டாக இருக்கும். அது இந்த GTA Vice City டெஃபினேஷன் உங்களுக்கு எய்மிங் சிஸ்டம் லைட்டாக கோளாறாக இருக்கும், அதெல்லாம் நீங்கள் பொறுமையாக வச்சு எதுவும் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். இது அப்படி கிடையாது, எய்மிங் சிஸ்டம் ரொம்ப சூப்பராக வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் வந்து இதான் நல்லாயிருக்கும். இது சூப்பர் கேம் கீஸ். போடு தக்காளி சூப்பராக இருக்குது கீஸ் இந்த கேமு. நாங்கள் மினிகன் இருக்குது, அந்த மினிகனை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போய் எடுத்துருவோம். ஸோ வேறு நீங்கள் என்ன கன் இருக்குன்னு பார்ப்போம். தான் ஒரு கிரனைட் இருக்குது, அதையும் போய் எடுத்துருவோம் கீஸ். அது கிரனைட் இப்போ எப்படி இருக்குதுன்னு தெரில. ஆனால் இந்த கேமில் என்ன பிரச்சனைனா உங்களால் ஃபாஸ்ட்டாக ஓட முடியாது. இப்போ இந்த மாதிரி ஓடல, இதான் மேக்ஸிமம் ஸ்பீடு, இதுக்கு மேலே ஸ்பீடு வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அதான் இந்த கேமில் உள்ள டிஸ்அட்வான்டேஜ். ஸோ வேறு ஒன்றும் டிஸ்அட்வான்டேஜெலாம் இல்லை. அந்த அங்கே ஒரு ஷார்ட் கன்னு ஒரு கிரனைட் இருக்குது, அதெல்லாம் போய் எடுக்க முடியாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மினிகன் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு எப்படியாச்சும் அந்த 2 மில்லியன் ரீச் ஆக ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. ஸோ நம்ம சேனலுக்கு 100 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆக இன்னும் 6 தான் இருக்குது, 94 சப்ஸ்கிரைபர் இருக்குல்ல, 6 தான் இருக்குது. மறக்காமல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் கைஸ். எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது. ஏன்னா நமக்கு சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கூடிக்கிட்டே இருக்குது. ஸோ மறக்காமல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஸோ எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது கைஸ். அப்போ நிறைய வீடியோஸ் நான் போடுவேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சத்தியமாக நம்ம 6 தான் இருக்குது, ரீச் ஆகிட்டோம்னா வேறு லெவலு. ஸோ மறக்காமலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வேறு ஏதாச்சும் யூடியூபர் கூட சேர்ந்து வீடியோ பண்ணால் கூட சொல்லுங்கள், அதுவும் போட்டுடலாம் கண்டிப்பாக. எந்த யூடியூபர் கூட நான் போடுவேன், உங்கள் கசினா அப்படிங்க அதை செஞ்சு யாரும் கேட்டுறாதீங்க, கண்டுபிடிக்கிறேன். கோயில்பட்டி யூடியூபர்ஸ் யாராச்சும் இருக்காங்களா, அவங்க கண்டுபிடிக்கிறேன் யாரையாச்சும். எனக்கு யாருமே தெரியாது, உண்மையாக சொன்னால் யாருமே தெரியாது. ஒரு யூடியூபர் தான் தெரியும், அவங்களாம் ஃபஸ்ட்டு சேனலில் வீடியோ எடுக்க விடுவாங்களாலே ஃபஸ்ட்டு டவுட்டு. ஸோ பார்க்குறேன், நம்ம வேறு யூடியூபரோட சேர்ந்து போடுறதா இல்லை அதெல்லாம் பார்ப்போம் ஃபஸ்ட்டு. எல்லாம் என் கசினோட சேர்ந்து வீடியோ போடுறது பார்ப்போம். ஆனால் கேமே வரமாட்டேங்காங்க ஈஸ். ஒரு நாள் கண்டிப்பாக கூப்பிட்டு வச்சு கண்டிப்பாக ஒரு நாள் விளாடுவோம். ஸோ லம்போர்கினி எப்படியே கிடச்சிருச்சு. இந்த கார் பற்றியும் செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குங்க ஈஸ். இங்கே பார்த்தீங்களா காரோட ஸ்பீட் அவங்க இருக்குது, ட்ரிஃப்ட் அடி போட்டு வேறு லெவலில் போட்டு சூப்பர் கீஸ். எனக்கு அப்படியே சொல்ல வார்த்தையே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்குது கீஸ். இப்போ இங்கே இந்த ரோடு பார்த்தீங்கன்னா வந்து பாதியாக இருக்கும். இந்த ரோடை நம்ம அதையும் கிராஸ் பண்ணி போவோம்ல, அவ்வளோ பெரிய அப்பாடி கார் செம்ம டேமேஜ், புகை வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாத்தையும் கார் இடிச்சிட்டு செம்ம வேறு. கார் பற்றிக்கிச்சு கீஸாடப்பா, பற்ற வச்சிட்டிங்களா கடைசியில், இப்படி பண்ணிட்டீங்க கடைசியில். இல்லை நல்லா வருவீங்க, நீங்களா நல்லா வருவீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸை பார்த்தீங்கன்னா சுட்டு எப்படியாச்சும் காசு நல்லா சம்பாதிப்போம். பார்த்தீங்களா 20K அப்படியே ஏறிக்கிட்டே இருக்குது, வேறு லெவலு. அப்படின்னா இது சுட்டு நிறைய காசு சம்பாதிப்போம். அதுக்குள்ளே இது வெடிச்சிடும் கீஸ். அது வரைக்கும் இருக்காது, வெடிச்சோம். அதுக்குள்ளே பஸ்ஸு வேறு ஏதாச்சும் பஸ் கண்டுபிடிப்போம், கண்டிப்பாக அது வெடிச்சிடும். ரொம்ப சுட்டுட்டோம், புகைய வர ஆரம்பிச்சிச்சு. இன்னும் ஒரு ஷூட்டு, இன்னும் வெடிக்கலையா, இந்த இப்போ நெருப்பு பற்றிக்கிச்சு, வெடிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டாக்ஸிலாம் சுட்டால் பெருசாலாம் காசு கிடைக்காது. இங்கே பாருங்கள் அவ்வளோதான் கிடைக்கிது. இங்கே பார்த்தீங்களா அவ்வளோலாம் பெருசாலாம் காசு கிடைக்க மாட்டேங்கி, 17,000 18,000 தான் கிடைக்கிது. ஆனால் பஸ்ஸு தான் 20,000 மேலே கிடைக்கும். திக்தோ ஐயோ பாட்டை கேவலப்படுத்த வேணாம். இன்னொரு பஸ் இருந்துச்சு, பஸ்ஸு மேலே கிரானைட் போட்டு அடிச்சிங்கன்னா போடு வேறு லெவலில் இருக்கும். ஐயோ வேறு போலீஸ்காரன் வந்து நம்மளை ஏற்றுனான். தம்பி ஏற்றாதீங்க, எனக்கு ரொம்ப பிடிக்காதெல்லாம். மாங்குடா எல்லாரும்
வாங்க இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, 500K தான் இருக்குது. நான் வாட்டிக்கு ரீச் ஆகிட்டு போயிட்டே இருவேன். அங்கே இன்னொரு பஸ் இருக்குது. தாரதி போட்டு வைலன்ஸ் வரல. அதான் இந்த கேமில் வைலன்ஸ் ரொம்ப ஒரு மாதிரி வெறித்தனமாக வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் இந்த கேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கீஸ். போடு தாரதி திக்தோ. இந்த கேம் நான் ஃப்ரீ டைம் தான் விளாடுவேன். ட்ரெயினில் போகும்போதெல்லாம் இந்த கேம் தான் நான் விளாடுவேன். ஏன்னா இந்த கேம் நல்லாயிருக்கும் ரொம்ப. ஆஃப்லைன் கேம் வேறு. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னது லெவல் கம்ப்ளீட். அதான் 200 மில்லியன் அடிச்சிட்டோம். லெவல் கம்ப்ளீட் கீஸ். கரெக்டாக 15 நிமிஷம் கழிச்சு முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டோரி இல்லை, கேம்பெயினில் போய் குரூக் ஒன்மேன் ஆர்மின்னு போட்டிருக்கா. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கொல்ல சொல்லுவானுங்க. அவ்வளோதான் கில் யுவர் ஆப்பனன்ஸு. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இது பார்த்தீங்கன்னா நமக்கு டீம்மேட்ஸ்லாம் கொஞ்சம் இருப்பானுங்க. அதெல்லாம் இல்லை போல இருக்கு. இப்போ இந்த டேங்க் எடுத்துகிட்டு எல்லாரையும் போட்டுத்துவாங்க. பார்த்தீங்களா பனி பெய்யும் போது அந்த இதே வைபே பாருங்கள், சூப்பராக. சத்தியமாக சொல்கிறேன் கீஸ், ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இந்த கேமு. இப்போ அட்டகாசமாக இருக்குது கேம். அட்டகாசமாக வச்சுருக்கானுங்க கேம். அப்படியே சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கேமு. இவ்வளோ சூப்பராக எப்படி தான் கேம் செய்கிறாங்களோ தெரில. இந்த மாதிரி கேம்லாம் ஃப்ரீயாக அது வேறு. இந்த மாதிரி இப்போல்லாம் கேம்ஸ்லாம் எதுவுமே பார்த்திங்கன்னா வந்து நல்லாவே இருக்க மாட்டேங்கி. இப்போ தான் என்ன ஆச்சுன்னு தெரில, கேம்லாம் சூப்பராக செய்ய ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்போ தான் கேம் இப்போ வர இந்த கேம்லாம். ஆனால் பாருங்கள், ஆனால் கவனித்து பாருங்களேன், நிறைய கேம், ஒரு சில கேம்ஸும் இந்த மாதிரி ஃப்ரீயாக நல்ல கேமாகவும் இருக்குது, ஃப்ரீயாகவும் வருது. நிறைய கேம்ஸ், மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸ் பார்த்திங்கன்னா வந்து வைலன்ஸாக இருந்தாலும் கூட அந்தளவுக்கு இந்த கேம் அளவுக்கு வர மாட்டேங்கி. அதெல்லாம் பே பேக் 2 தான் இங்கே வேறு லெவலில் இருக்குது. பே பேக் 2 பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நம்ம நிறைய பேர் கொல்லணும் போல இருக்கீங்க இவ்வளோங்களா. வாங்கடா எல்லோரும் வாங்கடா. அட போய் இன்னும் இத்தனை பேர் சாகுறானுங்க. என்ன நடக்குதுங்க? வாங்கடா. போடு தக்காளி போடு. இங்கே எனிமீஸே இருக்கக்கூடாது. அவ்வளோ ஈவெண்ட் கம்ப்ளீட்டே வந்துருச்சு. அதுக்குள்ளே ஒரு ஈவெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அவ்வளோதாங்க முடிஞ்சிருச்சு. அடுத்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா பார்ப்போம். அடுத்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கு, ரீஸ்டார்ட்னு தெரியாமல் முடிச்சிட்டேன். நம்ம தான் இங்கே பாருங்கள், நம்பர் 1 10 kills 0 டச். அதாவது நம்ம ஒரு தடவை கூட சாகவே இல்லை. ஒரு சில பேர்லாம் பாருங்கள் 0 ஸ்கோர் 0, கில் 0, அடுத்து டெத்ஸும் 0, ரேஷியோ 0, எல்லாமே 0ங்கிற மாதிரி இருக்கு. அந்த வால்டர்னு ஒருத்தர் இருக்கான்ல, அவனாம் 0 தான் கீஸ். இந்தா 0வாக இருக்கீங்க, எல்லாத்துலேயும் 0, டெத்து கூட 0வாடா. ஸோ இது ஒரு கார் ரேஸ். இந்த கார் ரேஸ் பார்த்தீங்கன்னா வந்து சத்தியமாக சொல்கிறேன், ரொம்ப 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 கஷ்டம். ஏன்னா நம்ம லாஸ்ட்டில் போட்டுருவானுங்க. ஸோ நீங்கள் எல்லோரும் முந்திட்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த காரில் ரொம்ப ஃபாஸ்ட்டான காரு. இந்த மாதிரி நீங்கள் கஷ்டப்பட்டு முந்திட்டு போகிற மாதிரி இருக்கும். கன்று கொடுத்துருப்பானுங்க. அதனால் நீங்கள் உங்கள் முன்னாடி போகிறவங்க எல்லாரையும் நீங்கள் போட்டு தரலாம். அதுவும் நான் ஃபஸ்ட்டே கன்னை வச்சு சுட்டுக்கோ தம்பிக்கு தர மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட தூரம் அப்புறமா தான் கன்று ஃபஸ்ட்டு ஆக்சஸ் பண்ண விடுவானுங்க. எனவே நல்லா நம்ம சுட ஆரம்பிச்சிடும். பார்த்து இந்த ரேஸ் நம்ம கண்டிப்பாக இந்த தடவை முடிக்க போகிறதுல தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லாம் போயிட்டு இங்கே நம்ம பாருங்கள் லாஸ்ட்டில் இருக்கும் கீஸ். போயிடலான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அந்தளவுக்குலாம் கஷ்டம் கிடையாது. ஏன்னா லெவல்ஸ்லாம் போக தான் வந்து இந்த ரேஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த பாருங்கள், அந்தளவுக்குலாம் ஃபாஸ்ட்டாக போக மாட்டேங்க. பாருங்கள் எப்படி மாதிரி போயிட்டுருக்காங்க பாருங்க. கண்டிப்பாக சான்ஸ் இல்லை. ஸோ கண்டிப்பாக நம்ம தான் ஃபஸ்ட்டுன்னு எனக்கு தோணுது. தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுருவாங்க கைஸ். இந்த கேமில் பார்த்தீங்கன்னா வந்து தண்ணிக்குள்ளே போய் ஸ்விம்மிங்லாம் அடிக்க முடியாது. ஸோ பார்த்தீங்கன்னா செத்துட்டோம். ஏறா இந்த கார்லாம் அப்படியே வெடிச்சுட்றோம். இந்த காரை நம்ம ஸ்டீல் பண்ணுற காரை ஸ்டீல் பண்ணுற அந்த ஒரு காரை ஸ்டீல் பண்ணி விட்டோம் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா வேறு ஒரு கார் நமக்கு பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. இந்த கார் பார்த்தீங்கன்னா நம்ம கார் இல்லை, வேறு ஒன்று வந்து பிடிக்கிட்டோம் காரை. ஸோ இதெல்லாம் கேட்கணும்னா அது பேர் போட்டிருக்கேன். ஆன்லைனாக கேட்குறீங்களா? ஆன்லைன்லாம் கிடையாது. இது சும்மா இந்த மாதிரி பேர்லாம் வச்சுருக்கானுங்க. பட் ஆனால் இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஏஐ தான், வேறு ஒன்றும் இல்லை. ஃபினிஷ் வந்துட்டோம். நான் தான்டா ஃபஸ்ட்டு. ஐயோ செகண்ட் தான் கீஸ் வந்துட்டோம். செகண்ட் தான் வந்திருக்கோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா நியூ எபிசோட் அன்லாக்கா. அது ரேஸை பார்த்தீங்கன்னா திருப்பி இப்போ தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டாங்க கீஸ். அதான் பிரச்சனை. நம்ம மறுபடியும் பார்ப்போம். நமக்கு ஃபஸ்ட்டு வந்தாகணும் கீஸ். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வரணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட்டில் போட்டுருவானுங்க கீஸ். அதான் இந்த ரேஸில் பிரச்சனையே, லாஸ்ட்டில் போட்டு விட்டுருவானுங்க. சாரி நடுவில் போவோம். திக்தோ தரதார் சீனப்படா அப்படியே ஒரு மாதிரி இருக்கு கீஸ். இவனு கூட போகிறது. வாங்கடா மினிகன் கிடச்சிருச்சு. இதுக்கு ரொம்ப கை உதறுதா உள்ள பதறுதா. பேட்டை வாரான் பேட்டையாளவே வெறியோட சுத்துறான். வாங்கடாலாம். தள்ளிக்கோங்களா. தம்பி கொஞ்சம் தள்ளிக்கோ. தள்ளுங்கடா எல்லாரும். தம்பி இருங்கடா. வழுக்குது வண்டி. என்னடா இந்த வழுக்குது? ஃபிசிக்ஸ் ரொம்ப வெஸ்டாக போல இருக்கு. அதான் வண்டி இந்த வழுக்குது. ஏண்டா ஃபிசிக்ஸ் வைக்கணும்னா அதுக்கு ஒரு அளவு வேணாம். இவ்வளோ ஃபிசிக்ஸ் வச்சுருக்கீங்க. வைக்கமா இல்லை? டே இருடா. ஐயோ என்னென்னமோ நடக்குது. ஃபிசிக்ஸ் வைக்கணும்னா அதுக்கு ஒரு அளவு இருக்குண்டா. இங்கே பாருங்க கார் எந்த வழுக்குதுன்னு. ஐயோ இருங்கடா. ஐயோ
ஏண்டா ஃபிசிக்ஸ் வைக்கணும்னா அதுக்கு ஒரு அளவு இருக்குடா. ஃபிசிக்ஸ் இப்படி அள்ளி அள்ளி வச்சிருக்கீங்க. ஏய் நான் தான்டா ஃபர்ஸ்ட் போவேன். ஊ டி 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 ஐ அம் த ஃபர்ஸ்ட். எஸ் அவர் சுடுறானுங்க. அடப்பாய் ஃபர்ஸ்ட் போய்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காரை சுடுறான். சுடுங்கடா, எனக்கு ஒன்றும் இல்லை, நானாக ஃபஸ்ட்டு வந்துட்டேன். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சுக்கலாம், எனக்கு அடுத்து வச்சுக்கலாம். பாய். ஸோ கேம் சத்தியமாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அடுத்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஸ்டோரி மோடில் ஒன்றும், அடுத்து கேம்பெயினில் ஒரு குரூக்கில் பார்த்தீங்கன்னா லெட் மீ ட்ரை மெயின், அடுத்து ட்ரக்கிங் ஹெல் தான் பார்ப்போம். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சுக்கலாம், எனக்கு அடுத்து வச்சுக்கலாம். பாய்.